நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டோம்னா எல்லாரும் நம்மை அப்படிதான் வாழ்த்துவாங்க. பெண்களுக்குள்ளேயே நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அதை ஒரு பொக்கிஷமா தன்னுடைய இருதயத்துல வைத்திருந்தார். நாம் பிரியமானவர்களே, நமக்கு வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது நம்மை குறித்தோ நம்முடைய கணவரை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ வார்த்தை வரும் பொழுது அப்படிதான் நம்ம இருதயத்துல வைப்பது மாத்திரம் அல்ல, அதை வைத்து நீர் சொல்லி இருக்கிறீர் இதை நிறைவேற்றும் என்று சொல்ல வேண்டும். நமக்கு போராட்டம் வரும்பொழுது சில நேரம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்கிறாரா இல்லையான்னு தெரியலையே என்று. ஆனாலும் சோர்ந்து போகாம ஆண்டவர்கிட்ட அழுத ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் கட்டாயம் மிகுந்த அறுவடைகளை அறுக்கும்படி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவார். இந்த நாளிலையும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31:30. அதை வாசிக்க கேட்போமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருடைய பிள்ளைகள் புகழை பெற்றுக் கொள்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் புகழப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ மகிமை. இந்த உலகத்தில் கர்த்தரை தெரியாதவர்கள், இயேசுவை தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்மையோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் மனுஷனால் புகழப்படுகிறோமோ இல்லையோ, கர்த்தரால் புகழப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். ஆண்டவருடைய தாயாகிய மரியாளுக்கு தேவதூதன் ஒருவன் தோன்றி சொன்னான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது அவள் தன்னை தாழ்த்தி என்ன சொன்னாள்? லூக்கா 1:38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள். நாம் பிரியமானவர்களே, இதுதான் உண்மையா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அவ சொல்லியிருக்கலாம், எனக்கு இன்னும் திருமணம் ஆலையே, நான் எப்படி கற்பம் தரிப்பேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்று மறுத்திருக்கலாம். ஆனால் அவள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி இது ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். ஆகினால அவருடைய உறவன் முறையாகிய எலிசபெத் அவளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து இப்படியாக சொன்னாள், உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டோம்னா எல்லாரும் நம்மை அப்படிதான் வாழ்த்துவாங்க. பெண்களுக்குள்ளேயே நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. அதோடு கூட அவள் சொன்னாள், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று உறுதியாக சொன்னாள். இதெல்லாம் மரியாள் தன்னுடைய மனதிலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே தேவகுமாரன் அவள் வயிற்றில் பிறந்தார். மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த குழந்தையை பார்க்க வந்தப்போ சொன்னாங்க, கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், இப்படி ஒரு பிள்ளை இருக்குது, இங்க போய் பாரு என்று சொன்னார் என்று சொன்ன பொழுது அவள் அதையெல்லாம் தன்னுடைய மனதில் வைத்து சிந்தனை பண்ணினாள். லூக்கா 2:19 அது நம்ம பார்க்கிறோம். இன்னும் சிமியோனும் அவளை பார்த்து சொன்னார் தீர்க்க தரிசனமாக, ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருமிப்போ. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது she treasured and pondered them in her heart என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பொக்கிஷமா தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தாள். நாம் பிரியமானவர்களே, நமக்கு வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது நம்மை குறித்தோ நம்முடைய கணவரை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ வார்த்தை வரும் பொழுது
அப்படிதான் நம்ம இருதயத்தில் வைப்பது மாத்திரம் அல்ல, அதை வைத்து சிந்தனை பண்ண வேண்டும். சிந்தனை என்ன? அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும். நீர் சொல்லி இருக்கிறீர், இதை நிறைவேற்றும் என்று சொல்ல வேண்டும். என் கணவருக்கு நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். குடும்பத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, இன்னும் காருண்ய யூனிவர்சிட்டியை பற்றி, இன்னும் மற்ற ஜனங்களை, உறவினர்களை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தையெல்லாம் நான் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொள்வேன். அதை வைத்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீ இப்படி சொல்லியிருக்கிறீர், நீர் அதை கட்டாயம் நிறைவேற்றுவீர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்த உடனே என்ன நடக்கும்? உடனே போராட்டம் வரும். அதை நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு போராட்டம் வரும். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைக்கிற அளவுக்கு போராட்டம் வரும். ஆனால் நம்ம தளர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நீர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், அதை நிறைவேற்றுவீர் என்று நம்ம அதை இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணும் பொழுது அது அப்படியே நடக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவது. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உனக்கு கட்டாயம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். தாய்மாருக்கு தான் வார்த்தை ஸ்ட்ராங்காக வரும். தகப்பன்மாருக்கு, சகோதரருக்கு வராதுன்னு சொல்லலை, தாய்மாருக்கு தான் அதை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம அப்போ தான் ஜெபிப்போம். அதை வைத்து பெண்களுக்கு தான் அந்த வைராக்கியம் உண்டு. கட்டாயம் ஆண்டவரே நீர் இதை செய்வீர் என்று சொல்லி நாம் தான் ஜெபிப்போம். அதனால்தான் நம்ம வேதத்திலையும் பார்க்கும்போது அநேக தாய்மார்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்தது என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:23 நம்ம பார்க்கும்போது ரெபேக்காளுக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது அப்படியே தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தாள். அதனால்தான் யாக்கோபுக்கு ஒரு வழி நடத்துதலை அவளால் கொடுக்க முடிந்தது. யாக்கோபாகிய உன்னதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், பலத்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய மூத்த சகோதரன் சேவிப்பான் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய வழி நடத்துதலின்படி யாக்கோபை நடத்தினாள். அதே போல ஆண்டவர் யாக்கோபை கர்த்தருடைய சுதந்திரத்தினால் போஷித்தார். அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், பெரிய பரிவாரங்களை கொடுத்தார். எத்தனை பிள்ளைங்க, 12 கோத்திரங்கள் அவன் மூலமாக உருவானது. நாம் பிரியமானவர்களே, தாய்மார்களாகிய உங்களுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், வார்த்தையை கொடுத்திருப்பார், உங்கள் குடும்பத்தை கொடுத்திருப்பார். அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்கள் இருதயத்திலே வைத்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 23:28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவரும் அதே தான் சொல்றார். உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காகவும் அழுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. நமக்கு போராட்டம் வரும்பொழுது சில நேரம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்கிறாரா இல்லையான்னு தெரியலையே என்று. ஆனாலும் சோர்ந்து போகாம ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் கட்டாயம் மிகுந்த அறுவடைகளை அறுக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, சங்கீதம் 31
19 நாம் பார்க்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கெல்லாம் கட்டாயம் பெரிய நன்மை உண்டு பிரியமானவர்களே. பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பிரகாரமா இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க கண்ணீரை ஆண்டவர் அவருடைய துருத்தியில எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினால சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீருக்கு நிச்சயமா பலன் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் நமக்கு இருதயத்திலே ஒரு உத்தமத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தின்படி நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும்படி, உண்மையாய் நடந்து கொள்ளும்படி நமக்கு அறிவை, புத்தியை கொடுக்கிறார். வேதத்திலே 1 நாளாகமம் 29:17 நாம் பார்க்கிறோம், நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். நாம் பிரியமானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். உத்தம இருதயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 1 பேதுரு 3:3-4 போன்ற வசனங்களில். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. சாந்தம், அமைதி என்கிற அந்த ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுதான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீயும் அப்படிதான் உடை அணிந்திருந்தாள். நீதிமொழிகள் 31:22 வாசிக்க கேட்போமா? ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். மெல்லிய புடவை, ரத்தாம்பரம் அவள் உடுப்பு. அவள் உடை என்னது? பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவருடைய உடை பலம். இதுதான் நாம் படித்துக் கொள்வேன். நம்ம பலசாலிகளா இருக்கணும். வேதத்துல நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் பலவீன பாண்டம் என்று. 1 பேதுரு 3:7 வேதத்துல அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா நாம பலம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. எனக்கு திருமணமானப்போ ரொம்ப வீக்கா இருப்பேன். நான் அப்போ பிரெக்னெண்டா இருந்தேன். ஒரே வாந்தி, தலையை தூக்க முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, அவ்வளோ வாந்தி. அந்த நிலைமையில என்னை பிரசங்கம் பண்ணவும் சொல்லிட்டாங்க. வயிற்றுல 8 மாத குழந்தை. நான் போய் பிரசங்கம் பண்ண, எப்படிதான் பேச போறேனோன்னு தெரியல என்று என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்னுடைய பிரசங்கத்தை எழுதி ஜெபித்து விட்டு கிளம்பினேன். அப்போ ரொம்ப பலவீனம். என்னுடைய தாப்பனார் இடத்துல, தினகரன் அவர்களிடத்துல போய் ஜெபிக்க போனேன். அப்போ ஆண்டவர் அவர்கள் மூலமாக பேசினார். இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் நீ எனக்காக உழைப்பதற்காக நீ எழுந்து நின்றது எனக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கிறது. நீ அதிகமாக ஊழியம் செய்ய செய்ய இந்த பலவீனம் எல்லாம் மறைந்து போகும். இதெல்லாம் எங்க போச்சுன்னு பின்னால யோசிப்ப. இறைக்கிற கிணறு தான் ஊறும். அந்த வார்த்தையை நான் இன்று வரைக்கும் பிடித்து கொண்டிருக்கிறேன்.
அதிகமாக ஆண்டவருக்கு நான் உழைக்க வேண்டும். எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு என்றபடி நான் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன். அது நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் பழைய பலவீனத்தை எல்லாம் தூக்கி போட்டிருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் நம்முடைய உடை பலமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மற்றவங்க முன்னால போய் சோர்ந்து போய் அவங்க முகத்தை வச்சுக்காதீங்க. பலசாலிகளாக எழுந்து நெல்லுங்க. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவருக்காக செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலனை கூடுதலாக தருவார். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அப்பா, நீ சொன்ன வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பெண்களாக நாங்கள் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனாலும் எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்குவதாக, பூரணமாக விளங்குவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பலன் தாரும் அப்பா, பலன் தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு பிசாசுக்கும் பயப்படாத படிக்கு மது பிள்ளைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள பலனை தருவீராக. ஜப வீராங்கனைகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஜப வீரர்களாக எடுத்து பயன்படுத்துவீராக. நமக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கான வல்லமையை தருவீராக, தருவீராக, தருவீராக. நீர் சீக்கிரமாக வரப்போகிறீரப்பா. பரலோகத்திலே நாங்கள் சொத்து சேர்க்க, அதற்குள் சொத்து சேர்க்க எங்களை பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மீதும் உடைய விசேஷித்த ஆவி இறங்கட்டோப்பா, இறங்கட்டும். எல்லா வியாதிகள் பலவீனங்கள் ஒவ்வொன்றும் வெளியே வருவதாக, வருவதாக. பிசாசின் போராட்டங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கான பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா அவர்களை பிடித்து அலைக்கழிக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துக்கிறேன், துரத்துக்கிறேன், துரத்துக்கிறேன். அவர்கள் சமாதானமாய் வாழ்ந்திருப்பதற்கான ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அவர்கள் வீட்டிற்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இறங்கியிருப்பதாக. பிள்ளைகளின் மீது, கணவரின் மீது, அவர்களுக்கு உரியவர்கள் மீது இறங்கியிருப்பதாக. நல்ல ஆவியை ஊற்றுவீராக, உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றுவீராக. இயேசு இந்த உலகத்திலே நீர் இருந்த பொழுது எல்லாவற்றையும் நன்றாக செய்தீர் என்று வேதம் சொல்லி இருக்கிறதப்பா. அதே போல உண்மையாக உத்தமமாக உடைய நல்ல ஆவியினாலே நிரம்பி நன்றா எல்லாவற்றையும் செய்ய இந்த பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக, ஞானத்தை தருவீராக. வீட்டை கட்டக்கூடிய ஞானத்தை தருவீராக. ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, எல்லா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பையும் நழுவ விடாமல் எடுத்து பயன்படுத்தும் அது பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. அப்பா, நீரே அவர்களுக்கு திறந்த வாசலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த நாளிலும் அவர்களை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பெண்களுக்குரிதான எல்லா பலவீனமும் இன்றோடு மறைந்து போகட்டும்ப்பா. சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், முட்டி வலிகள், இன்னும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். கட்டிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும்ப்பா. தலை சுற்றுகள் மறையட்டும், வயிற்று வலிகள் மறைந்து போகட்டும். தலை வலிகளை சுகமாக்கும்ப்பா. என்னென்ன வியாதி இருக்கிறதோ அத்தனையும் நீங்கி போகட்டும். மது பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. வீட்டை கட்டுகிற பலசாலிகளாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.